பிஎட் எனப்படும் இளநிலை கல்வியியல் படிப்புக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக மாற்று வினாத்தாள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு தேர்வு நடைபெற்றது. வினாத்தாள் கசிந்த சம்பவம் கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள நிலையில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பிஎட் எனப்படும் இளநிலை கல்வியியல் பட்டப்படிப்பை நடத்தி வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 760 கல்வியியல் கல்லூரிகள் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த கல்லூரிகளில் பிஎட் 2ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு பருவத் தேர்வு கடந்த 27ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 தேர்வுகள் நடைபெற்றுள்ள நிலையில் படைப்பு திறனும் உள்ளடக்க கல்வியும் என்ற தேர்வின் வினாத்தால் முன்கூட்டியே தேர்வர்களுக்கு கிடைத்துவிட்டதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்க வேண்டிய தேர்வுக்கான வினாத்தால் ஒரு நாள் முன்னதாகவே மாணவர்களுக்கு கிடைத்துவிட்டதாகவும் பல்கலைக்கழக பதிவாளரும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியும் கேள்வித்தாளை விலைக்கு விற்றுவிடுவதாகவும் கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் ஏற்கனவே நடந்த 2 தேர்வுகளுக்கான வினாத்தாள்களும் முன்கூட்டியே வெளியிடப்பட்டு முறைகேடாக தேர்வுகள் நடைபெறுவதாகவும் கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே முன்கூட்டியே கசிந்த வினாத்தாள் திரும்ப பெறப்பட்டு புதிய வினாத்தாள் அனைத்து கல்லூரிகளுக்கும் இணையதளம் வாயிலாக அனுப்பப்பட்டு காலை 9:15 மணிக்கு தேர்வு நடைபெற்றது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பதவி காலியாக இருந்த நிலையில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து புதிய பதிவாளராக ராஜசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னதாக பதிவாளராக இருந்த ராமகிருஷ்ணன் 23ஆம் தேதி பதவியில் இருந்து விலகினார். பல்கலைக்கழகத்திற்கு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் உள்ளதால் பல்கலைக்கழகத்தின் பதிவாளரும் தேர்வு கட்டுப்பாட்டாளரும் இதுபோன்ற முறைகேடான செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2 வருடங்களாக பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனம் நடைபெறவே இல்லை. துணைவேந்தர்களுக்கு பதிலாக பதிவாளர் மொத்த பல்கலைக்கழகத்தையும் நடத்தி வருகின்றார். பதிவாளரும் முழு நேர பதிவாளராக இல்லாமல் பொறுப்பு பதிவாளராக இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல் தேர்வு கட்டுப்பாட்டாளர் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவர்களும் ஒரு பொறுப்பாக தான் இருக்காங்களோ இல்லையா, முழு நேர தேர்வு கட்டுப்பாட்டாளரும் பதிவாளரும் இல்லை. ஆகையால் இந்த கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே வினாத்தாள்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்பாக இருந்த பதிவாளர் நாகசுப்ரமணி, அதற்கு அடுத்து இருந்த பதிவாளர் ராஜசேகர், இது போன்ற பதிவாளர்கள் அவர்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஊடகங்களில் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. உயர்நீதிமன்றத்திலும் அவர்களோட மீதான வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த பல்கலைக்கழகத்தின் மீது ஒரு தீவிர விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். தேர்வு கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் வேலை பார்த்திருக்கின்ற அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரார், டெப்டி ரிஜிஸ்ட்ரார் இவர்களை மீது ஒரு விசாரணை குழுவை அமைத்து விசாரணை நடைபெற்று உண்மைத்தன்மையை வெளிக்கொணர வேண்டும். மேலும் வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக 195 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொள்ள தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிஎட் தேர்வு முறையாக நடத்தப்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டு கடந்த பல மாதங்களாக முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் பொது பருவ தேர்வுக்கான வினாத்தாள் தேர்வு நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பே வெளியாகி இருப்பது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் தரத்தை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர்.